இந்த மகிழ்ச்சியான நாளிலே கர்த்தருடைய உயிர்த்தத நாளில் கூட நாம் சபையாக ஆராதிக்கும்படியாக ஒருவேளை சபையில் நாம் கடந்து வந்து ஆராதிக்கப்பட்டாலும் கூட ஒவ்வொருவரும் தெய்வ ஜனங்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலிருந்து ஆராதிப்பதனால் கர்த்தருடைய நாம் மையப்படும்படியாக நாம் கவனத்தோடும் கருத்தோடும் பயத்தோடும் தேவனை ஆராதிப்போம். உண்மையாகவே உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற வண்ணமாக வீடுகளிலே பயத்தோடு பக்தியோடு நீங்கள் ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனையின் பிரதிபலிப்பை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வ சமூகத்தை நாம் கருத்தோடு தேடுவோம். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான உயிர் தெழுந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இதோ ஆலயத்தில் நாங்கள் விடுதலையாய் ஆராதிக்காவிட்டாலும் வீடுகளிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, அவரோடு மாத்திரமல்ல, இந்த முகநூல் வழியாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களில் ஆசீர்வதிக்க வேண்டும். கடந்த மாதம் முழுமையாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து இதோ இந்த மாதத்திலும் கூட இந்த 5வது மாதத்திலும் கூட எங்களை கிருபை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்கள் கொடுகையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு ஸ்தலத்திலும் என் தேவாவியானவர் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்த, துதிசை மனமே தினம் துதிசை இம்மட்டும் நடத்தின ஒரு தேவனை நம்முடைய இருதயத்தில் மனதார தேவனை துதிப்போம். துதிகளிலே தெய்வம் பிரியப்படுகிறபடினாலே மனம் துதிக்கும்படியாக, இருதயம் துதிக்கும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரங்களில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரங்களில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாயே, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாயே. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஏனிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏனிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகவரன் முன் காவலனாய் இருந்தாரே, ஏகவரன் முன் காவலனாய் இருந்தாரே. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. சோதனை பரவாய் மேலும் பொருளை சூழ்ந்தாலும், சோதனை பரவாய் மேலும் பொருளை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வந்தோர்
மனதோடு தேவனை துதிப்போம். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்று மாத்திரமல்ல, என்றும் நாம் நன்றி மிகுந்த மனதோடு துதிக்க வேண்டும். இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருந்த இந்த உலகத்தில் நம்ம கிருபையாய் தேவன் காத்தார். அவர் கிருபை பெரியது. மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்று மாறாமலும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. எல்லாம் மாறும். நீ மாறாதவர் அப்பா, நீ மாறாதவர் ஐயா. மாறாத தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பது உன்னுடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது உன்னுடைய கிருபை. அரணான நகரத்திலே அதிசயமான கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணினபடினால் உனக்கு ஸ்தோத்திரம். உன் கிருபையை நாங்கள் விளங்கியிருக்கிறோம் ஐயா. உலகத்தில் நடக்கின்ற ஒரு ஆண்டவரை ஆபத்தான அந்த காலகட்டத்தில் நாங்கள் கிருபை விலகிக் கொண்டிருக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிடல்லவா விளங்குகிறோம் அப்பா. எங்களுக்குள்ளாக விலகிக் கொள்கிற கர்த்தாவே, கிருபை தகப்பனே, கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை, கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. அந்த கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை அம்மே. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபை சும கிருபை மாறாத நல்ல கிருபை, கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து வந்த கிருபை. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து வந்த கிருபை. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை, கிருபை உணர்ந்து பாடுவோம். கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. உணர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபை
முழுவதும் பெரும்பலமாக முழுவதும் தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, உன் கிருபை எங்களுக்கு போதும். இதோ எங்களை பாதுகாத்தீர், கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். எந்த தீங்கும் தேவ ஜனங்களாகி ஒருவரையும் நெருங்காதபடி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கூடவே இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விலகவில்லையே, கைவிடவில்லையே, இணைப்படையவில்லையே, சோர்ந்து போகவில்லையே கர்த்தாவே. இதுவரைக்கும் தாயின தெய்வம் தான் இனியும் தாங்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பங்கேற்கிற ஒரு தேவ குடும்பங்களையும் ஆசீர்வதி, இதை பார்க்கின்ற ஒரு தேவ குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தெய்வ செய்தி தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இந்த மாதம் நாம் தியானித்தும் வாக்குத்தத்தங்களை எங்களால் அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக பவுல் தனித்து சொல்லுகிறார். என் நிமித்தமாய் அவரை மகிமைப்படுத்தினான்னு சொல்லி, எதற்காக என்று சொன்னால், இந்த ஆண்டு முழுமையாக சபை மூலமாய் தேவன் நம்மோடு கூட வார்த்தை மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்படியாக இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேலை வரும்படியான ஒரு நேரம் இப்போது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியான நேரங்களிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் மகிமைப்படும்படியான ஒரு வேலை வந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்கள் அவருடைய நாமம் மகிமைப்பட்டே தீர வேண்டும். அதனால்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அங்கே கானாவூர் என்கிற ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கின்றது. அங்கே ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். அழைத்த போது அந்த குடும்பத்தில் திராட்சரசம் குறைப்பட்ட போது தாயாகிய மரியாள் இடத்திலே வந்து திராட்சரசம் குறைப்பட்டது என்று சொன்னபோது மரியாளை பார்த்தவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் யோவான் 12:23 சொல்கிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கும். உண்மையாகவே உலகத்தில் மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் அர்த்தமற்றதாய் போய்விடலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. அதனால் அந்த கல்யாண வீட்டில் வந்தபோது இன்னும் வேலை வரவில்லை என்று சொன்னார். ஆனால் 12ஆம் அதிகாரம் 23 வேலை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை மையப்படுத்தும்படியான அந்த வேலை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இனிவரும் காலங்கள், இனிவரும் நாட்களை பார்க்கும்போது அவருடைய வேலை, அவரை மையப்படுத்தும்படியான ஒரு வேலை வந்துவிட்டது. அதனால்தான் கர்த்தர் நம்மை அவருக்குள்ளாக ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு ஆரம்பித்து 2 மாதங்கள் நாம் தேவனை விடுதலையோடு கூட ஆராய்த்தும், 3வது மாதம் முதல் கொண்டு நம்மால் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு
ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு நாம் வியாபாரம் தள்ளப்பட்டு ஏறக்குறைய 6வது வாரம். இந்த 6 வாரங்கள் உலகம் முழுமையாய் அநேக தேசங்களை பார்க்கும்போது தடைப்பட்டுதான் இருந்தது, ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு. ஆனால் இனிவரும் நாட்களிலே இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அவனை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இனிவரும் நாட்களிலே அவருடைய நாமம் மையப்படும்படியான வேலை வந்து கொண்டிருக்கிறது. நேரம் நெருங்கிவிட்டது. தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நாம் சுகந்தவர்களாக மன உளைச்சலோடு கூட சோபத்தனமாக தேவனை வழிபட்டு வந்த நாட்கள் நாம் திரும்பி பார்க்கும்போது இருக்கும். இன்றைக்குதான் இந்த 6 வாரங்கள் ஆலயத்தில் வந்து விடுதலையோடு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கும்போது தான் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இனிவரும் காலங்கள் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. இனிவரும் காலங்கள் இனிவரும் நாட்களிலே விடுதலையோடு ஆராதிக்கும்படியான ஒரு சூழலை வரும்பொழுது அவருடைய நாமம் மையப்பட வேண்டிய ஒரு நேரம் இது. அதனால்தான் இன்றைக்கு இத்தனை 6 வாரங்கள் நாம் யாவரும் இப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்தை பார்த்திருக்கவே முடியாது. இப்பேற்பட்ட ஒரு தடையை நாம் பார்த்திருக்கவே முடியாது. கனவில் கூட யாரும் இப்படியாக ஆலயத்தில் போர் ஆராதிக்க முடியாத ஒரு தடையை பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு 6 வாரங்களாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எதினா நம்முடைய நாட்கள் ஆராதிக்கின்ற அந்த நாட்கள் நாம் முழு உள்ளத்தோடு ஆராதிக்காதபடிக்கு, கவனத்தோடு ஆராதிக்காதபடிக்கு, கருத்தோடு ஆராதிக்காதபடிக்கு, உண்மையோடு ஆராதிக்காதபடிக்கு நம்முடைய நாட்கள் கடந்து போய்விட்டது. நமக்கு தேவன் கிருபையான நாட்களை கொடுத்த போது நாம் அவரை நோக்கி உண்மையாய் போகாதபடிக்கு அசட்டை பண்ணப்பட்டவளாக, நம்முடைய நேரங்களை அற்பமாய் எண்ணினவளாக, கவனமில்லாமல் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்தோம். ஆனால் இனிவரும் நாட்களிலே பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. அதனால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே சொன்னார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொல்லி. என்று சொன்னால் அவருடைய வேலை வந்துவிட்டது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான காலம் வந்துவிட்டது. இனி காலம் செல்லாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? இனி வருகின்ற காலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காலமும் நேரமும் வந்திருக்கிறபடினாலே அது யாரால் செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த மாறுபடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எங்களால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்று சொல்லி பவுலங்கே சொல்வதையும் அதே போல் எண்ணிமுத்தமாய் தேவனை மகிமைப்படுத்த சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? காரணம் இனிவரும் நாட்கள், இனிவரும் காரியங்கள், இனிவரும் காலங்கள் பார்க்கும்போது தேவன் மகிமைப்பட வேண்டிய ஒரு டைம், ஒரு நேரம் வந்துவிட்டது. அதை தடை செய்யவே முடியாது. அப்படியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28 வாசிப்போம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தம் வானத்திலிருந்து உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமைப்படுத்தினார் தேவன். நாம் ஆராதிக்கின்ற காலமெல்லாம் அவரை மகிமைப்படுத்தினார். நாம் விலகிக் கொள்ளாமல் இருந்தோம். அவருடைய தொடுதலை விலகிக் கொள்ளாமல் இருந்தோம். அவருடைய கிருபை விலகிக் கொள்ளாமல் இருந்தோம். ஆனால் பாடுகிறோம் கிருபையே, தேவ கிருபையே என்று பாடுகிறோம் அல்லவா? ஆனால் ஒரு பாடலாக தான் போய்விடுகிறது. நம் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தினார். ஆனால் மகிமை நாம் என்ன செய்யவில்லை, விலகிக் கொள்ளாமல் இத்தனை ஆண்டுகள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் யோசித்து பாருங்கள். விலகிக் கொள்ளவில்லையே நாம் அவருடைய மகிமையை, அவருடைய தொடுதலை விலகிக் கொள்ள முடியாமல் இருந்தபடினால்தான் இங்கே மறுபடியும் சொல்லுகிறார், அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமை படுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லமாக இதுவரைக்கும் நாம் ஆராய்த்த முன்பு ஆலயத்தில் விடுதலையோடு ஆராதிக்கும் போதும் அவர் மகிழ்பட்டார். ஆனால் அந்த மகிமையை நாம் தான் உணராமல் இருந்தோம். அந்த அன்பை நாம் தான் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். அவருடைய சுவையை, அவரை சுவைக்கும்படியான ஒரு காலங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியான காலங்களை கொடுத்தார். நாம் ருசித்து பார்க்காதபடிக்கு
ஒரு பாரம்பரியமாய் ஆராதிப்பது போல ஆராய்த்தோம், ஒரு பழக்க வழக்கமாய் ஆராதிப்போல ஆராய்த்தோம், ஒரு கடமைக்காய் ஆராய்த்தோம், நாம் தேவைக்காய் ஆராய்த்தோம். தேவன் ஆராதனையிலே அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தர் மகிமைப்படும்படியாக அங்கே இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்போது மகிமைப்படுத்தினேன், மகிமைப்படுத்தினார். ஆராதிக்கின்ற காலமெல்லாம் தேவன் மகிமைப்படுத்தினார் தம்மை. ஆனால் அவர் விலகிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் மறுபடியும் சொல்கிறார், இன்னமும் நான் என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, மகிமை இதோடு முடிவதல்ல, இனியும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை இருக்க போகிறது, பெரிதாக இருக்க போகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் மையப்படும்படியான ஒரு வேலை வந்துவிட்டது. இனி தடை செய்ய முடியாது. நாம் தான் தடையாக இருந்தோம், ஆனால் அவர் வேலை வந்துவிட்டது. அவருடைய வருகைக்கு அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் நாமத்தை மையப்படுத்த விரும்புகிறார். யாரால்? எங்களால் என்ன செய்யப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமம் என்று நாம் பொருந்தில வாசம் அல்லவா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, புகழ்ச்சி உண்டாகும்படியாக. யாரால்? அங்கே புகழ் சொல்லுகிறார், எங்களால் என்று சொல்லி. தேவ ஜனங்களால், சபைகளால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைத்து தேவ மக்களால் தான் அவர் நாமம் மையப்பட வேண்டும். அந்த மையப்படும்படியான வேலை வந்துவிட்டது. இதற்கு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே சபையில் ஆராய்த்த போது மையப்படுத்தப்பட்டார். அவர் அதை உணரவில்லை. இன்னமும் மையப்படுத்தபடியாய் விரும்புகிறார். இன்னமும் கர்த்தர் அவரை மையப்படுத்த போகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்களை யோசித்து பாருங்கள். எவ்வளவோ தேவன் நமக்கென்று கிருபையான நாட்களை கர்த்தர் கொடுத்தார். நேரத்திற்கு நாம் தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு எவ்வளவு நாட்களை வீணாய் நம்முடைய வாழ்க்கையிலே கழித்திருக்கு. யோசித்து பாருங்கள், யோசித்து பார்ப்போம். நமக்கு கர்த்தர் கிருபையான நாட்களை கர்த்தர் கொடுத்தார். நேரத்திற்கு நாம் ஆலயத்துக்கு வராமல் எவ்வளவோ நேரங்களை வீணாக்கி இருக்கிறோம். சபை பொழுதை அநேக நேரங்கள் விட்டு இருக்கிறோம். எவ்வளவோ யோசித்து பாருங்கள். ஆனால் இனி நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக இயேசு அவர் நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. வேலை வந்துவிட்டது. அந்த கல்யாண வீட்டிலே சொல்கிறார், இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னார். இங்கே 12ஆம் அதிகாரம் 23 சொல்கிறார், மனுஷகுமாரனுடைய மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. தேவன் செய்தது நினைப்பதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்தது ஒருவரும் தடை செய்ய முடியாது. மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. இதற்கு முன்னும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இனிமேலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆனால் மகிமைப்பட்ட போது நாம் விலகிக் கொள்ளவில்லை. இந்த 6 வாரங்கள் ஆலயத்தில் வர முடியாதபடி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அல்லவா? எவ்வளோ ஒரு பாரம் நமக்குள்ளாக என்று சொன்னால், இனி வரும் காலங்கள் அவர் மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. அவர் செய்ய நினைப்பதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அதனால் அந்த வேலைக்கு யார் ஆயத்தமாக வேண்டும்? எங்களால் அவருடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும் அல்லவா? என் நிமித்தமாய் அவருடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும் அல்லவா? அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ ஜனங்களாகிய நாம் அவருக்காக எழுத வேண்டிய நமக்கும் ஒரு வேலை வந்துவிட்டது. இதுவரைக்கும் நம்முடைய வேலைகள், நம்முடைய சுயத்தினுடைய காரியங்கள் மிகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஓய்வு நாளினுடைய அந்த கருத்து என்னவென்று தெரியவில்லை. ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கின்ற அந்த காரியங்கள் என்னவென்று புரியாதபடி ஆராய்த்து. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்க நம்மை தேவன் அழைத்தார். உலகத்தில் எவ்வளவு மக்களுக்கு இல்லாத கிருபை தேவன் கொடுத்தார். ஆனாலும் கூட விலகிக் கொள்ள முடியாதபடிக்கு எவ்வளோ வாரங்கள், எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருஷங்கள் வீணாய் போய்விட்டது அல்லவா? ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய நாமம் மையப்படும்படியான ஒரு வேலை வந்துவிட்டது. ஒரு வேலை வந்துவிட்டது. அவருடைய நாமம் மையப்படுவதற்குரிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் அங்கே எந்த இடத்தில் வருகிறது? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சொல்லி வானத்திலிருந்து என்ன செய்கிறது? ஒரு சத்தம், அங்கே சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவின் திட்டமும் இயேசுடைய சித்தத்தை செய்யபடியான ஒரு நேரம் வந்துவிட்டது. அதற்கு தேவ ஜனங்கள் தான் ஆயத்தமாக வேண்டும். இனி இவைகள் எச்சரிப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயமெல்லாம் இன்றைக்கு மூடப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாய் இருக்கிற எச்சரிப்பு.
திறக்கப்பட்ட போது நாம் எப்படி ஆராய்த்தோம் என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனசாட்சிக்கும் தெரியும், ஒவ்வொரு தேவஜனங்களுக்கு தெரியும் எப்படி ஆராய்த்தோம் என்று சொல்லி வீணாக்கி விட்டோமே. தேவனை ஆராதிக்கின்ற நாட்களை நமக்கு தேவன் கொடுத்த போது அதை வீணாக்கி விட்டோமே. நம் மூலமாக நாம் வழிபடும்படி அல்லவா மதித்தானவர், என் நிமித்தமாக நாம் வழிபடும்படி அல்லவா தேவன் விரும்பினார். ஆனால் வீணாக்கி விட்டோமே. நம்முடைய வாழ்க்கையிலே நேரங்கள், வாரங்கள், காலங்கள், மாதங்கள், வருஷங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதே. அதனால்தான் இங்கே சொல்கிறார், என்னுடைய நாமம் மையப்படும்படியான வேலை வந்துவிட்டது, இனி தடை செய்ய முடியாது. அவன் நாமம் மையப்படுவதற்காக தான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற இந்த காரியம் எல்லாம். இதனுடைய முடிவு என்ன? அவன் நாமம் மையப்பட வேண்டும், அவன் நாமம் மையப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும்படியாக தான் இப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அவருடைய காரியங்களை பார்க்கிறோம். மனுஷகுமாரன் மையப்படும்படியான வேலை வந்துவிட்டது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அவர் மகிமைக்கு உரியவர், அவர் கனத்துக்கு உரியவர். அவர் மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுக்க சொல்லி பார்க்கிறோம். அவர் மகிமைக்குரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. மகிமைக்குரிய தேவனை இதுவரைக்கும் நாம் எப்படியாக யோசித்திருக்கிறோம்? நம் வாழ்க்கை மூலமாக தான் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். பவுல் எவ்வளவு அருமையை சொல்கிறார், எங்களால் அவர் மகிமைப்படும்படியாக, என் நிமித்தமாய் அவர் மகிமைப்படும்படியாக. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற தேவதாசனை வேற்றி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாமும் தேவ ஜனங்கள் தான். நாம் தேவ ஜனங்கள் என்று பெருமையை பேசுகிறோம் அல்லவா? ஆனால் என் மூலமாய் தேவன் புகழப்பட்டாரா? இனி வருகின்ற காலங்கள் உங்கள் மூலமாய், என் மூலமாய், நம் மூலமாய், உலகத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்கள் மூலமாக அவர் நாமம் மையப்படும்படியாக, புகழும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். இனி வரும் காலங்கள் உலகத்தில் இதைவிட பிரச்சனை நிறைந்த ஒரு காலத்தில் போக போகிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனால் மாத்திரம்தான் தீர்க்கப்பட முடியும். தேவனுடைய அந்த நாமம் மையப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனங்கள் மூலமாக தான் அப்படி நாமம் மையப்பட முடியும். அதனால் நாம் தேவனுடைய ஜனங்களாகி நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். மதிய அதிகாரத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 27 வாசிங்கள். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இதற்காக தான் பிதாவின் மகிமை உலகம் அறிய இயேசு உலகத்துக்கு வந்தார். தெய்வத்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் பார்க்க முடியாதபடியினாலே அவருடைய தன்மையாக, அவருடைய மகிமையை பெற்றவராக உலகத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். உலகம் அன்றைக்கு அவரை அறியாதபடி இருந்தார்கள். சொந்த ஜனங்களே அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு சிலுவையில் அறையப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். அதனால நீங்க சொல்கிறார், அவருடைய காரியங்களை பார்க்கும்போது இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தே. பாரம் நிறைந்த உலகத்தில் பாவத்தை சுமப்பதற்காக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் சாணகன் சொல்கிறார், இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், பாவமில்லாத பரிசுத்தர், பரலோகம் முழுமையாக அவரை குறித்து பார்க்கும்போது கேருவின்களும் சேராவின்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்கிற அந்த பரிசுத்தமான தேவன் தாமே பாவங்கள், உலகத்தின் பாவங்கள், என்னுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமக்கும்படியாக அவர் பூமியில் வந்தபோது அந்த வேலை வருகிறது. உலகத்தின் பாவத்தை சுமக்க முடியாத ஒரு வேலை வரும்போது தேவனால் அதை சுமக்க முடியாதபடி இருந்தது. காரணம் என்ன? அவர் பரிசுத்த, தன்மையில் பரிசுத்த, பிறப்பில் பரிசுத்த, செயலில் பரிசுத்த, எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருந்தபடினாலே நம்முடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை அவரால் சுமக்க முடியாதபடி இருந்தது. அதன் மூலமாக தான் அவர் மையப்பட வேண்டும். என் பாவத்தை சுமந்தால்தான் எனக்கு மன்னிப்பு, அவர் ரத்தத்தினால் என்னை கழுவினால் தான் எனக்கு மீட்பு. பாவமில்லாத தேவன் என் பாவத்துக்காக பாவமாய் மானார் அல்லவா? அந்த நேரம் வந்த போது கலங்கினார். காரணம் என்ன? அவரால் பாவத்தை சுமக்க முடியாது, தேவனால் பாவத்தை சுமக்க முடியாது. ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த வேலை கொடுமையான வேலை.
அந்த நேரம் கொடுமையானது. உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு கொடுமை தேவனுக்கு வந்தது. தேவனுக்கு வந்தது. அந்த வேலை கொடுமையான வேலை. இன்றைக்கு உலகம் முழுமையாய் கொடுமையான ஒரு வேலைக்குள் வந்திருக்கிறோம். கொடுமையான ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். உலகம் முழுமையாக எல்லா இடங்களும் மூடப்பட்டிருக்கிற கொடுமையான நேரத்தில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல்தான் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு கொடுமையான நேரத்துக்குள் கடந்து போகிறார். ஆனால் வேலை வந்தது என்று சொன்னார். பாவத்தை சுமக்க முடியாத ஒரு கொடுமைக்குள் போகிறார். கொடுமைக்குள் போகும்போது சொல்கிறார், அங்கே மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொடுமையான காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகம் ஒரு கொடுமையை உலகம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலகம் முழுமையை ஒரு கொடுமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மரண பயத்தினால் மனுஷனுடைய வாழ்வு பயந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வேளையில் தாமே அவருடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்குரிய வேலையாக இருக்கிறது. யார் மூலமாய் மகிமைப்பட வேண்டும்? எங்களால், என்னால் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கிறோம். அதனால் அவர் அந்த காரியத்தை பார்க்கும்போது அதை மறுபடியும் வாசிக்கிறோம். இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையின்றி என்னை லட்சியம் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே, இந்த வேலைக்காக தான் வந்தேன். இந்த வேலைக்காக, என் பாவத்தை சுமப்பதற்காக அந்த பரிசுத்தர் அந்த வேலையிலே, அந்த நாட்களிலே, அந்த காலத்தில் வந்தார். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவருக்கும் இன்றைக்கு வாழ்ந்த நமக்கும் உள்ள உறவை யோசித்து பாருங்கள். இதற்காக தான் வந்தேன். என் மகனை மையப்படுத்த, என் மகன் மூலமாய் மற்றவரை ஆதாயப்படுத்த முடியாத தேவன் வந்தார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேலை வந்துவிட்டது. என்ன வேலை? அவர் மகிமைப்படும்படியான வேலை வந்துவிட்டது. மகிமைப்படுத்தினார், இன்னும் என்ன செய்ய போகிறார்? அவர் மகிமைப்படுத்தும்படியான ஒரு நேரம் வந்துவிட்டது. ஆலயம் மூடப்பட்டதினாலே ஆண்டவருடைய நாமம் மட்டுவாகிவிடுமா? ஆண்டவருடைய நாமம் மட்டுப்பட்டு போய்விடுமா? அல்ல, இன்னும் மகிமைப்பட போகிறார். 6 வாரங்கள் ஆலயத்தில் விடுதலையோடு ஆராதிக்கப்பட்டால் முடங்கி போய்விட்டதா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் இன்னும் மகிமைப்பட போகிறார். அநேக ஜனங்கள் தேவனை அறிவதற்குரிய ஒரு காலம் வந்து விட்டது. தேவன் நாமம் உலகமெங்கும் கிறிஸ்துவாவுடைய நேரம் வந்து விட்டது. தேவனுடைய நாமம் உலக முழுமையாய் கீர்த்தி அடைய முடியாத ஒரு நேரத்துக்குள்ளாம் வந்திருக்கிறபடியினாலே தேவ ஜனங்களாய் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கவனக்குறைவாய் நம்முடைய வாழ்க்கையிலே, கவனக்குறைவாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கின்ற அந்த நாட்கள், கிருபை நாட்களை வீணாக்கி விட்டோம். இனி வருகின்ற காலங்களை யோசித்து பார்ப்போம். எவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராத நேரங்களுக்கு நேர்த்தியை வர முடியாமல், நேரத்துக்கு வர முடியாமல் என்னென்னவோ கதைகளை பேசிக் கொண்டிருந்தோம், என்னென்னவோ சாக்குகளை பேசிக் கொண்டிருந்தோம். யோசித்து பாருங்கள். அவர் என் பாவத்தை சுமப்பதற்கான அந்த வேலை வந்தபோது நடுங்கினார். தேவன் அலறினார். பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஐயா. என்னால் என் பாவத்தை என் இயேசுவால் சுமக்க முடியாது. என் இயேசுவால் சுமக்க முடியாது. அந்த கொடுமையான வேலை வந்தபோது அன்னவற்றை இதுதான் வேலை. பாவியாய் இருக்கிற என் மகனை நீ சந்திப்பதற்கு, மீட்பதற்கு இதுதான் வேலை என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் கொடுத்தார். என்ன வேலை பாருங்கள். அதே போல் இன்றைக்கு கொடுமையான ஒரு காலத்தில் அவர் நாமம் மயப்படும்படி வேலை வந்துவிட்டது. யார் மூலமாக? ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மூலமாக, ஒவ்வொரு தேவ குடும்பங்கள் மூலமாக தான் கர்த்தர் நாமம் மயப்பட வேண்டும். உலகம் அலறிக் கொண்டிருக்கிறது, உலகம் அலறிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட நான் வீட்டு வெளியே வரும்போது நான் பார்த்தேன், பார்க்கும்போது போலீஸுடைய வேன் வருகிறது. அச்சுறுத்துகிறார்கள், வெளியே வராதீங்க, மரணம் உங்களை ஆட்கொள்ளும், வெளியே வராதீங்க சொல்லி. யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட காலம். மரணம் என்று சொன்னால் பயந்து கொண்டிருக்கிற வேளையிலே வெளியே வராதீங்க, கொரோனா என்பது நிமித்தமாய் மரணத்தை நீங்கள் தழுவிக்கொண்டு சொல்லி எல்லா அவசரம் செய்து கொண்டே போகிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எப்பேற்பட்ட காலத்தில் வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட காலத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தாயிற்று. வேலை வந்தாயிற்று. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வேலை இருக்கலாம். வேலை செய்துதான் ஆக வேண்டும். கடமைகளை செய்ய வேண்டும். கடமைகளை செய்து 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 என்ன நன்மையை கண்டோம்? யோசித்து பாருங்கள். தேவனுக்காக வாழும்போது அவருடைய மகிமை நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தும்.
அவருக்காக மகிமையை வாழும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த அனுபவத்துக்கு போகும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அங்கே வாசித்த வண்ணமாக 28 மறுபடியும் வாசிக்கும் போது பிதாவின் நாமத்தை மையப்படுத்தும் என்றார். அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இனியும் தேவன் மையப்படுத்தப் போகிறார். இதுவரைக்கும் மகிமைப்படுத்தினார், நான் அதை உணரவில்லை, தேவன் அதை உணரவில்லை. நம்முடைய ஆராதனை எல்லாம் ஒரு போலியாக, ஒரு பாரம்பரியமாக, ஒரு பழக்கம், ஒரு வழக்கமாக தான் இருந்தது. இனி ஒரு நாட்களிலே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். முழு பலத்தோடு ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். உண்மையோடு ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். குடும்பமாய் ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். சரியான நேரத்தில் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாக வேண்டும். தேவன் அப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு கொடுக்கும்படியாக ஆயத்தமாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தியானிக்கும்படியாக அதை யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் தேவ ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், திருச்சபையிலே அங்கமாய் இருக்கிறவர், விசுவாசிகளுக்கு சொல்கிற ஒரு காரியம். தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக அன்றைக்கு இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுவது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாம்சரீகமான ஒரு தன்மையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது மெய்யாகவே மெய்யாகவே. பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே. ட்ரூ, இதுதான் உண்மை. இதை மீறி ஒன்று கிடையாது. இதுதான் வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் நாமும் என் மூலமாய் மயப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அடுத்த திருத்தமாய் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். எது சாக வேண்டுமோ? கோதுமை மணியானது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். கண்மணி, ஆண்டவனை பார்த்து கண்மணி என்று சொல்லும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதே போல் இங்கே ஒரு மணி என்ன? கோதுமை மணியானது என்ன செய்ய வேண்டும்? நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். நம்மை கர்த்தர் கண்மணி என்று சொல்வது மாத்திரமல்ல, கோதுமை மணி என்று சொல்லுகிறார். கோதுமை மணியானது பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அந்த கோதுமை முழுமையாக இருக்கும் போது அதை எடுத்து ருசிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த மணியும் அதில் இருக்கிற பதமும் விளக்கப்பட வேண்டும், சாக வேண்டும். அந்த கோதுமை மணி என்பது என்ன செய்ய வேண்டும்? அது புடமிடப்பட வேண்டும். அது புடமிட்டு இரண்டாய் பிரிக்கப்பட்டு மணி தனியாக பதர் தனியாய் வரும்போதுதான் மணி என்ன செய்யப்படுகிறது? மற்றொன்று சுவையாய் மாறுகிறது. அதுபோல் கோதுமை மணியாக செய்யப்பட வேண்டும். அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், தேவ ஜனமாகி நாம் மாறாவிட்டால், தேவ ஜனமாகி நாம் வாழ்க்கையிலே இனி முழுமையை துதிக்காவிட்டால், தேவனை தேடாவிட்டால், தேவனுக்காக வாழ்க்கையை கொடுக்காவிட்டால் சாக வேண்டும். கோதுமை என்ன செய்ய வேண்டும்? நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், இனி ஒரு நாட்களிலே நாம் சாக்கு போக்கையே சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நான் கோதுமை மணியாய் மாற முடியாது. தொடர்ந்து வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லாவிட்டால், எத்தனை ஆண்டுகள் தேவ சமூகத்துக்கு வந்து எவ்வளவோ கர்த்தர் பேசியும் கூட மாறவில்லையே. நாம் தேவனுக்கான வைராக்கியம் நிற்கவில்லையே. சுயமாய் அல்லவா ஓடிக்கொண்டிருந்தோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய காரியங்களுக்கு எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம். கோதுமை மணியை செய்ய வேண்டுமா? பூமியிலே விழுந்து சாகாவிட்டால் சாகும். என் சுயம் மாற வேண்டும், என் தன்மைகள் மாற வேண்டும், நான் சாக வேண்டும். இனி என்னுடைய வாழ்க்கை யாருக்கு? தேவனுக்கு. என் மூலமாக தேவன் மகிழ்ப்பட வேண்டும், என் மூலமாக தேவன் அறியப்பட வேண்டும், என் மூலமாக இயேசுவை அனைத்து ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். கோதுமை மணியை செய்ய வேண்டும், சாக வேண்டும், நான் மாற வேண்டும். அதே வாழ்க்கை எனக்குள் இருக்கக்கூடாது. அதே பெருமை, அதே ஆணவம், அதே விதமான வித்தியாசமான தன்மைகள் எனக்குள் இருக்கவே கூடாது. நான் மாற்றப்பட வேண்டும். கோதுமை மணி என்ன செய்கிறது? பூமியில் விழுந்து சாகாவிட்டால், நான் மாறாவிட்டால், அதே தன்மைகளோட இருப்பேன்னு சொன்னால் என் மூலமாய் தேவனாக என்ன செய்ய முடியாது? மகிழ்ப்பட முடியாது. எனக்குள் இருக்கிற தெய்வத்தை நான் மூடி வைத்து விட்டேன், மரக்காலிலே மூடி வைத்து விட்டேன்.
எவ்வளவு பெரிய தேவன்! நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறார் அல்லவா? மலை இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டான்னு சொல்லி நம்மை பார்க்க மறைந்திருக்கிறோமே, மூடி வைத்து விட்டோமே. நாம் இயேசுவை மூடி வைத்து விட்டோமே. 6 வாரங்கள் யோசித்து பாருங்கள். ஆராதிக்க முடியவில்லையே. வீட்டுக்குள்ளே அல்லவா நாம் இருக்கிறோம். வெளியில் வந்து இந்த இயற்கை காற்றை எல்லாம் வசித்துக் கொண்டு அநேக ஜனங்களை கண்டு ஆலயத்தில் கடந்து வந்து ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் சொல்லும் சங்கரன் சொல்லுகிறான், மகிழ்ச்சியா இருந்தது. இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லையே. இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் காரணம் என்ன? கோதுமை மணி செய்ய வேண்டும், பூமியில் விழுந்து சாகாவிட்டால் நான் மறுபடியுமாக முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இனிவரும் காலங்கள் தேவனுடைய நாமம் மையப்படக்கூடிய வேலை வந்துவிட்டது. இது முன்பாக மையப்பட்டார். 6 வாரங்களுக்கு முன்பாக ஆலயத்திலே கர்த்தர் மையப்படுத்தப்பட்டார். இனியும் மையப்படுத்த போகிறார் தேவன். அவரை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆலயம் மூடப்பட்டு விட்டால், சபைகள் மூடப்பட்டு விட்டால் தேவன் இல்லையா? தேவன் இருக்கிறவனாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமானவராக இருக்கிறார். அதனால் தேவஜனமாகிய வாழ்க்கையிலே கோதுமை மணியாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். மறுபடியும் அதே தன்மை இருக்கக்கூடாது. மறுபடியும் அதே சோம்பல் இருக்கக்கூடாது. மறுபடியும் அதே சுவாபம் இருக்கக்கூடாது. நான் முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். நான் முழுமையை மாற்றப்பட வேண்டும். வேலை வந்து விட்டது. என்னை ரட்சித்ததற்குரிய ஒரு வேலை வந்து விட்டது. பிதாவாகிய தேவன் இயேசு உலகத்தில் அனுப்புவதற்குரிய வேலை வந்து விட்டது. 33 வயதில் அந்த வேலை வந்து விட்டது. என் பாவம் சுமக்கிற ஒரு வேலை வந்து விட்டது. வேதனை அவனை தேடி வந்து விட்டது. என் அக்கிரமத்தை சுமக்கின்ற நேரம் வந்து விட்டது. மகிமைப்படும்படியாக இப்ப கொடுத்தார் தேவன். மகிமைப்படும்படியாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக இயேசு தலை ஒப்பு கொடுத்தார். அதுபோல தேவனுடைய நாமம் இந்த உலகத்தில் மனுஷன் மூலம் மனுஷன் மத்தியிலே மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் கோதுமை மணி என்று சொல்லுகிறாரே, கண்மணி என்று சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம். இங்க யார் சொல்லுகிறா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாலையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். நான் மிகுந்த பலனை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். தேவனுக்கு பலன் கொடுக்கிற மனுஷனாய் மாற வேண்டும். தேவனுடைய இருதயம் பூரிக்க முடியாத வாழ்க்கை மாற வேண்டும். அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அநேக ஜனங்களுக்கு தேவனை அறிவிக்க வேண்டும். நான் பலன் கொடுக்கின்ற ஒரு மணியாக மாற வேண்டும். கோதுமை அப்படியே இருந்தால் அதை யாரால் செய்ய முடியாது, புசிக்க முடியாது. அப்படியே அதை புசித்தால் உடம்பிற்கு அது கேடை உண்டாக்கும். பதம் தெரியாக மணி தெரியாக பிரித்து அந்த கோதுமை மணியை மாத்திரம் புசிக்கும் போதுதான் அந்த மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும். அது போல நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும், மாற்றப்பட வேண்டும். ஆர்வமானால் இனி வரும் காலங்கள் மாற்றப்படுவோமானால் யோசித்து பாருங்கள். இங்கே வேதம் யாரை குறித்து பேசுகிறது? கோதுமையாக. அன்றைக்கு அவரை குறித்து சொன்னார், இன்றைக்கு வாழ்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், கோதுமை மணியானது பூமியிலிருந்து விழுதல் செய்ய வேண்டும், சாகாவிட்டால் தனித்துதான் இருக்கணும். என்ன பண்ணுங்க? அந்த பதரும் மணியும் பிரிக்காவிட்டால் தனித்துதான் இருக்கணும். ஆனால் பதர் பிரிந்து மணியாய் வந்து விட்டால் இந்த மணி அநேகருக்கு பலனை கொடுக்கும். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும். அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த வேலை வந்துவிட்டது. தேவன் உலகத்தில் மையப்படும்படியான ஒரு நேரம் வந்துவிட்டது. யாரா பவுல் சொல்வது போல எண்களா ஆண்டவரே, என் நிமித்தமாய் என்னை உண்டாக்கின தேவனே, என் நிமித்தமாய் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை நம்பி அல்லவா அழைத்தீரையா. நான் உம்மை மையப்படுத்துவேன் அல்லவா அழைத்தீர் ஆண்டவரே. வீணாக்கி விட்டேன் ஐயா. இந்த 6 வாரங்கள், இந்த 40 நாட்களுக்கு மேலாயிருக்கிற இந்த நாட்களை பார்க்கிறோம். உலகம் முழுமையாய் எந்த ஒரு சிறு பிள்ளை கூட அறிந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை குறித்து அறியாதபடி இருந்தோம் ஆண்டவரே. அறிந்தும் தெரியாதபடி இருந்தோம். ஆராதனையில எவ்வளவு மாற்றங்கள். உண்மை இல்லாதபடி ஆராய்ச்சோமே, முழு மனதில்லாதபடி ஆராய்ச்சோமே. இன்றைக்கு உலகம் முழுமையாய் இந்த கொலைவை உலகத்தில் சிறு பிள்ளை கூட அறிந்திருக்கிறது. எத்தனை வேதனையான ஒரு காரியம். இப்பேற்பட்ட காலம் இதற்கு வந்தது. அவர் நாமம் என்னிலே மையப்படாதபடி நான் தான் வீணாய் வருஷங்கள் போய்விட்டது.
ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கை வீணோ என்னவோ போய்விட்டது. ஆண்டவரை ஆராதிக்கின்ற என் வாழ்க்கை வீணோ என்னவோ போய்விட்டது. அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டிய நான் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறேன், வீணா என்னவோ போய்விட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நாமம் மையப்படும்படியான வேலை வந்து விட்டது. இதற்கு முன்னம் அவர் மையப்பட்டார், இனிமேலும் அவர் மையப்பட போகிறார். நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நான் மாற்றப்பட வேண்டும், நான் பிரிக்கப்பட வேண்டும். அதனோடு சேர்த்து மணியை யாராலும் புசிக்க முடியாது, அது பிரயோஜனமற்றது. பதர் தனியா மணி தனியாய் பிரிக்கப்படும் போது நான் அனைவருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன். என் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன் கர்த்தாவே. என் குடும்பங்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன் கர்த்தாவே. என் சிநேகிதருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன் கர்த்தாவே. நான் பார்க்கிற அனைவருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன். என் சபைக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன். ஐயா, மணி சாகடிக்கப்பட வேண்டும், கோதுமை மணி சாகடிக்கப்பட வேண்டும். அப்படியாக நாம் சாகடிக்கப்படியான அந்த அனுபவத்துக்குள் போக வேண்டும். நாம் மாற்றப்பட வேண்டிய அனுபவத்துக்குள் போக வேண்டும். நாம் தேவஜனமாகி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கத்த எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கும்படியாக 12ஆம் அதிகாரம் 25 வாசிக்க ப்ளீஸ். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். இங்கே நாம் பார்க்கிறோம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இதுவரைக்கும் நம்முடைய ஜீவனை சிநேகித்தோம். ஆராதனைக்கு வரும்போதுதான் நான் ஜீவன் என்ன நான் சிநேகிச்சேன். நேரத்தை என்ன பண்ணிட்டேன், நான் நல்லா தூங்குறதுக்கு தான் என்ன பண்ணேன், என்ன ஜீவன் நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா என் ஜீவனை சிநேகித்தேன், என்னையே சிநேகித்தேன். இல்ல, இழக்கணும். நேரத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், தூணாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அனைவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்னா, இங்கே சொல்லப்படும் அந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தின் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக் கொள்வான். காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனமாகி நாம், தேவனுடைய ஜனங்களாகி நாம் ஜீவன் என்ன செய்யப்படுகிறது பார்க்கிறோம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எதை சிநேகிக்கிறோம்? இதுவரைக்கும் உங்களை சிநேகித்தீர்கள், உங்களுக்குரியதை சிநேகித்தீர்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் அதை இழக்க வேண்டும். கோதுமை மணியானது எப்படி சாகாவிட்டால் பலன் கொடுக்காதோ அதுபோல் உங்களுக்கு இருக்கிற சுயங்கள் இழக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இருக்கிற அந்த தன்மைகள் மாற்றப்படணும். கர்த்தருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாவிட்டால் மறுபடியும் ஆலயத்தில் ஆராதிக்கின்ற நேரம் வரும்போது என் மூலமாய் தேவன் மையப்படவே முடியாது, நம்மளுமாய் தேவன் மையப்பட முடியாது. மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுவார். இங்கே பார்க்கிறோம், நாம் முழுமையை மாற்றப்படும் போது பிதாவானவர் கனப்படுவார். ஆண்டவர் கனப்படுத்துகிற மக்களையா, உலகம் உன்னை கனவினமாய் யோசிக்கிறார், உலகம் உன்னை குறித்து அற்பமாய் சிந்திக்கிறார். அந்த சராசரங்களுக்கு உருவாக்கின தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். கர்த்தரை மதிக்கும்படியாக இருக்கிறார். மதிப்புக்கு உரியவன் நானே என்று ஒரு பக்தன் பாடுகிற வண்ணமாக தேவனால் மதிக்கப்பட்ட மக்கள் தான். கர்த்தரை மதிக்கும்படியான தேவன் அவர் மகிமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி என்னை கர்த்தர் பார்க்கிறார். அவர் நாமத்தை மையப்படுத்தும் போது கோதுமை மணியாகி நான் சாக வேண்டும், மாற வேண்டும், தன்மையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாறும்போது என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நம்மை கனப்படுத்த ரெஸ்பெக்ட். தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். உலகம் என்னை கனவீனமா யோசிக்கலாம். உலகத்தை உண்டாக்கினவரு நம்மை கனப்படுத்துகிறாங்க. தேவன் கனப்படுத்துகிற மனுஷன் எவ்வளவு பெரிய பாக்கியவான். பிதாவாகிய தேவன் இயேசுவை கனப்படுத்தினார். வானத்திலையும் பூமியிலையும் அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்படைவதற்கு கட்டளையிடப்படவில்லை. முழங்கால்கள் யாவும் முழங்கத்தக்கதான நாமம் யார் நாமம்? இயேசுவின் நாமம். இந்த உலகத்தில் வேறு எந்த நாமத்திற்கும் கனம் கிடையாது. அப்பேற்பட்ட கனத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். அதே போல இன்றைக்கு நாம் அவர் நாமத்துக்காக மகிமையை வாழும்போது, என்னால் அவர் நாமம் மையப்படும் போது, நம்மால் அவர் நாமம் மையப்படும் போது நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்துவார். சமுதாயத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சபையிலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்.
உறவுகள் மத்தியில் உங்களை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உயர்த்துகின்ற நேரம் வந்துவிட்டது. தேவனால் மகிமைப்படும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்களை தேவன் சந்திக்க முடியாத ஒரு பாத்திரமாக மாற்ற முடிய விரும்புகிறார். உங்கள் பின்னால் நூற்றுக்கணக்கான மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தெரியுங்களா? எப்பொழுது கோதுமை மணி என்ன செய்யுங்க, மாறணும். அதே பெருமை, அதே வஞ்சகம், அதே சூது, அதே விதமான தன்மை இருக்கிறது சொன்னால் அவர் நாம் மையப்பட முடியாது. பரலோகத்தின் தேவன் நமக்காக அடிமை ரூபம் எடுத்து மாறினார். அந்த சராசரி உருவாக்கின தேவன் மனுஷனுடைய சமூகத்திலே காரி துப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். கன்னத்தில் அதைபடி ஒப்புக் கொடுக்கப்பட்டார். யோசித்து பாருங்கள், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன் காரி துப்பப்பட்டாரே. யோசித்து பாருங்கள், அவர் திறமை எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது, எவ்வளவு தாழ்மையை கடந்து வந்தார். அதுபோல் நமக்குள் இனிவரும் காலங்கள் தாழ்மையும் அன்பும் தேவ தியாகமும் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சையோடு கூட கடந்து போக வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. பதரோடு இருந்தால், கோதுமை பதரோடு இருந்தால் அது யாருக்கும் பலன் கொடுக்காது. மறுபடியும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஸ்டில் நம்ம அதே நேச்சர்ல இருந்தா நாம் பிரயோஜனமற்ற ஜனங்களாக இருப்போம். நம்மை விட யூதாஸ் சொல்வது போல பிறவாக இருந்தால் நலமா இருக்கும். அது போல நான் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். இனி ஒரு நாட்கள் ஆலயம் திறக்கப்படும் போது நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தே ஆக வேண்டும். மாற்றங்கள் வர வேண்டும். பாரம்பரியம், பழக்க வழக்கத்தில் ஆராதனை, தேவைக்காக ஆராய்த்தது, பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்று ஆராய்த்தது, தேவை கொடுத்து விட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அல்ல அல்ல, நான் கோதுமை பண்ணி, நீங்கள் கோதுமை பண்ணி பலன் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பலன் கொடுத்தே தீர வேண்டும். அவர் நாமும் மயப்படும்படியான வேலை வந்தபடி நான் வந்துவிட்டது. ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க போகிறது. அந்த மகிமை பெரிதாக ஆத்துமாக்கள் ஆலயத்தில் அதிகமாக கடந்து வர முடியாது. புதிய புதிய ஜனங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் யாரால் வரும்? ஒரு ஊழியக்காரர் மாத்திரம் அல்ல, எங்களால், தேவ ஜனங்களால், தேவ சபை மக்களால், தேவனை அறிந்த எல்லா ஜனங்களால் தான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை. அநேக ஜனங்கள் தேவனை அறியப்படுகிறார். கடைசியோடைய வாசம் படிக்கும்படியாக 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முடிச்சிருக்கோம். அப்போது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிந்தீர்கள் அல்லவா? இதோ உலகமோ அவனுக்கு பின் சென்று போயிற்றே. உலகமோ அவனுக்கு, எவனுக்கு? அவனுக்கு என்று சொல்கிறார்களே. ஆண்டவரை சொல்வது அவனுக்கு. அப்படியானால் எரிச்சல், பிசாசுக்கு எரிச்சல் வரப்போகிறது. எரிச்சல் அவனுக்கு பின் செல்கிறார்களே. பிசாசு எரிச்சல் அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவன் நாம் மகிமைப்படுவதற்கு என்று நாம் ஆயத்தமாக வேண்டும். அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்போது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே. பிசாசு எரிச்சல் அடையும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட போகிறார். அவருக்கு பின் செல்ல வேண்டிய உலகம் பின் செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. யார் மூலமாக? ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மூலமாக, ஒவ்வொரு தேவ குடும்பங்கள் மூலமாக. நீங்கள் அவருக்காக வாழுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீ ஒரு காலங்கள் சமுதாயத்திலே தேவ ஜனங்கள் கனமாக தான் இருப்பாங்க. தேவ ஜனங்களை தேடி மக்கள் வருவார்கள், ஆலோசனை கேட்க மக்கள் வருவார்கள், சுகத்தை பெற மக்கள் வருவார்கள், சமாதானம் பெற மக்கள் வருவார்கள், சந்தோஷம் பெற மக்கள் வருவார்கள், நிம்மதி பெற மக்கள் வருவார்கள். இந்த உலகத்தில் தேவன் ஒருவரால் தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும், நிம்மதியை கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும், நன்மைகளை கொடுக்க முடியும். வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அடைப்பு கொடுக்க முடியாத பாத்திரங்கள் யார்தான்? தேவ ஜனமாகி நாம் தான். நாம் அதை செய்யும் போது பிதாவானவர் செய்வ நம்மை கனப்படுத்துவார். தேவன் கனப்படுத்துகிற மனுஷனாய் நாம் மாறும்போது இந்த உலகத்தில் நமக்கு மிகுந்த பாதுகாப்பு, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு வர வேண்டும். எப்போது வரும்? அது கோதுமை மணி செய்ய வேண்டும், மாறணும். கண்மணி கண்மணி என்று சொல்லி
உங்களை தேவன் அழைப்பது போல உன்னை தொடுகிறவன் கண் மணியை தொடுகிறார். அவருடைய கண்ணுக்கு கண்ணாய் உங்களை பார்க்கிறார். கண் விழிகள் விழியிலே வைத்து பார்க்கிறார். கண்மணி என்று சொல்லும் போது விழிகள், அவ்வளவு விழியிலே உங்களை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறாரே. விழி முழுமையாக உங்கள் முகம் அல்லவா? எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவினுடைய விழியெல்லாம் இயேசுவில் இருந்ததோ அது போல இன்றைக்கு அவர் விழியெல்லாம் உங்கள் மீது. நீதிமான்களுடைய கண்கள் இருக்கிறது நோக்கமாக இருக்கிறது அல்லவா? தேவ பார்வையிலே காணும்படியான ஜனங்கள் தான், தேவ பார்வையினால் காணப்படுகிற ஜனங்கள் தான். சரிங்களா? இந்த உலகத்தில் மனுஷன் பார்வையில் தேவன் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உன் குடும்பத்தை பார்க்கிறார். ஒருவேளை இன்னைக்கு வறுமையில் வாழலாம், உன் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். வேதனையில் வாழலாம், உன் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உன் சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் துயரத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் வியாதியை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கண்மணி போல காக்கிறார். நீ கோதுமை மணியாய் மாற வேண்டும். நான் கோதுமை மணியாய் மாற வேண்டும். பிரிக்கப்பட வேண்டும். நான் உலகத்தோடு ஒன்றி போவன் அல்ல, நான் பிரிக்கப்பட்டவன். எனக்கென்று தேவன் இருக்கிறார், எனக்கென்று குடும்பம் இருக்கிறது, எனக்கென்று சபை இருக்கிறது. நாங்கள் தேவதர்களாய் இருக்கிறோம். எங்கள் மூலமாய் தேவனாமும் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். இன்னும் இருக்கின்ற நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆலயங்கள் திறக்கப்பட்டு உலகத்தினுடைய எல்லா காரியம் திறக்கப்பட்டு வரும்போது ஒரு மாற்றத்தோடு வருவோம் என்று சொன்னால் அவருடைய நாமும் மையப்படும்படியான வேலை வந்துவிட்டது. தடை செய்ய முடியாது. இயேசுவை மலையிலிருந்து தள்ளுபடியாக யோசித்தார்கள், தேவன் விலகி போனார். ஏழை இயேசுவை கொலை செய்யும்படியே வந்தார்கள், தேவன் விலகி போனார். ஆனால் சிலுவையிலே அவரை அறியும்படியாய் வந்தபோது தன்னை முற்றிலுமாய் கொடுத்தார். காரணம் என்ன? வேலை வந்து விட்டது. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டிய வேலை வந்து விட்டது. அதுபோல் இனி ஒரு நாட்கள் அவருடைய காரியங்களை செய்கின்ற வேலை வந்துவிட்டது. ஆராதனையில் உண்மையோடு இருக்க வேண்டும். ஆராதனை காரியங்களை நாம் தவறவே கூடாது. நேரத்துக்கு வர வேண்டும், ஜெபிக்கும்படியாய் வர வேண்டும், பாடும்படியாய் வர வேண்டும், ஆலயத்தில் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் தேடும்படியாய் வர வேண்டும். போதும், சோம்பலாய் இருந்த காலங்கள் போதும். காரியங்களை சொல்லிக்கொண்டே நாட்களை வீணாக்கின காலங்கள் போதும். இனி அவர் வேலை வந்து விட்டது. நான் சார்படாவிட்டால் நான் தனித்துதான் இருக்கிறேன். நான் யாருக்கும் பலன் இல்லாமல் போய்விடுவேன். பலன் கிடையாது. என்னால் ஒருவருக்கும் பலன் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக ஜனங்களுக்கு பலனாயிருக்கிறோம். நேற்றிரவு ஒரு சகோதரத்திலே தொலைபேசியில் பேசினாங்க. ஏறக்குறைய ஒரு 25 மினிட்ஸ் பேசுறாங்க. இங்கிலீஷ்லேயே பேசியிருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு சில வார்த்தைகளை வந்து நோ ப்ராப்ளம் சொல்ல, அவ்வளோதான், எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. மொழி ஒரு பொருட்டல்ல. நாம் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியும், நீங்களும் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியும். மதம் ஒரு பொருட்டல்ல, தேசம் ஒரு பொருட்டல்ல. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வசனங்களை கேட்டது மாத்திரமல்ல, அதை எங்கள் செயல்களிலே செய்யும்படியாய், நாங்கள் எங்கள் கிரிகள் மூலமாக நடப்பிக்கும்படியாய் கிருபை செய்கிறார். ஆசீர்வதிங்க ராஜா. உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதில் பங்கேற்ற ஒவ்வொரு தேவஜனங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கின்ற எல்லா தேவஜனங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.